நண்பர்களுக்கு வணக்கம். இது பாரம்பரியமான ஒரு சக்கரவள்ளி கிழங்கு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். நான் எங்கள் ஆயா செஞ்சேன் அதே மெத்தடில் உங்களுக்கு நான் செய்து காமிக்கிறேன். நல்லா கழுவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் பாருங்கள், சரியான மண் எல்லாம் கழுவி எடுத்து மஞ்சத்தூள் கல் உப்பு சேர்த்து அவிச்சு எடுத்துகிட்டு வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா உடச்சி விட்டுட்டேன். சூடெலாம் ஆறிடணும் பாருங்கள், சூடாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்து ஏலக்காய் பொடி சேர்த்து நமக்கு தேவையான சைஸில் நம்ம உருண்டையாக பிடிச்சி வச்சுன்னு பாருங்கள். ஸ்கூலு விட்டு வர குழந்தைங்க பார்த்த உடனே அப்படியே ஃபுல்லாக தட்டே காலி ஆகிடும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து உடம்புக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான சத்தான ஒரு பொருள் தான். சகோதரிகளே, நீங்களே இந்த மாதிரி செய்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ டேஸ்ட்டு பார்க்க போகிறேன். சகோதரிகளே, இந்த தைலா ரெசிபியை சப்போர்ட் பண்ணுங்கள். சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள், சூப்பராக இருக்குது. நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.